கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ரிமைனிங் ஐபிஎல் ஸ்கெடியூல் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதாவது பிளே ஆஃப்க்கான ஐபிஎல் அட்டவணை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எங்கெங்க மேட்ச் டாப் 4ல சீல் பண்ண போற டீம்ஸ் எது? எல்லா டீமுக்குமே ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு சும்மா தெரிய விட்டுட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா ஒரு வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அட்டவணையெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி மேட்சஸை பற்றி பார்த்துருவோம். பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் ஆர்சிபி அண்ட் டாப்புங்க. அதுக்கப்புறம் எஸ்ஆர்எச், ஆர்ஆர், ஜிடி, சென்னை சூப்பர் கிங்ஸ் எல்லா டீமுக்குமே ஒரு சான்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. டாப் 4க்குள்ள ஆல்மோஸ்ட் ஒரு 17 பக்கம் ஒரு சான்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். டெல்லிக்கு கூட ஒரு 6% சான்ஸ் இருக்கு. அண்ட் மும்பை இந்தியன்ஸுக்கு சான்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான். பட் மேத்தமேட்டிக்கலி ஒரு சான்ஸ் எல்லாம் இருக்கு. அது நடக்கிறது ரொம்ப அக்யூரேட்டாக நடக்கிறதெல்லாம் ரொம்ப ரிஸ்கான விஷயம். ஸோ மும்பை இந்தியன்ஸ், எல்எர்ஜி ஓரளவுக்கு வெளியில போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்குவோம். இப்போ போட்டியே மேலே இருக்கக்கூடிய டீம்ஸ் இவ்வளோ தூரம் பண்ணி ஆல்மோஸ்ட் டாப் 4 சீல் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த 1 வீக்ல அப்படியே பாயிண்ட் டேபிள் புரட்டி போட்டிருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். எல்லா டீமுமே அந்த 12 பாயிண்ட்ல நிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மேல இருக்கக்கூடிய 4 டீமுக்குள்ளேயே நிறைய மேட்சஸ் இருக்குங்கிறதுனால ஒருத்தன் தோத்துதான் ஆகணும், ஒருத்தன் ஜெயிச்சுதான் ஆகணும், ஒருத்தன் மேல போய் தான் ஆகணும், ஒருத்தன் கீழே போய் தான் ஆகணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் எஸ்ஆர்எச் அண்ட் ஜிடி அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு நெக் டு நெக் கேம்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸ் எஸ்ஆர்எச் கூட ஒரு கேம் இருக்கு, ஜிடி கூட ஒரு கேம் இருக்கு, எல்எஸ்டி கூட 2 இருக்கு. அதே மாதிரி எஸ்ஆர்எச்சுக்கும் டாப்ல இருக்கக்கூடிய டீம்ஸ் கூட மேட்ச் இருக்கு. இன்னைக்கு நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற டேட்ல பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் கூட மேட்ச் இருக்கு. ஸோ பஞ்சாப் இல்லை எஸ்ஆர்எச் யாராவது ஒருத்தர் தோத்துதான் ஆகணும், ஜெயிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிறதுனால எஸ்ஆர்எச்சுக்கு இது ஒரு மஸ்ட் வின் கேமா பார்க்கப்படுது. இதுக்கப்புறம் ஆர்ஆருக்கும் கொஞ்சம் நெக் டு நெக் கேம்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஜிடியும் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஆர்சிபிக்கு கூட பார்த்தோம் அப்படின்னா மேல போகக்கூடிய சான்ஸும் இருக்கு. 2 மேட்ச் தோத்தாங்க அப்படின்னா கீழே வரக்கூடிய சான்ஸும் இருக்கு. ஸோ பாட்டம் ஆஃப் த டேபிள் இருக்கக்கூடிய அந்த எல்லா டீமுமே பர்ஃபார்ம் பண்றாங்க. ஆல்மோஸ்ட் கேகேஆர், மும்பையில் ஓரளவுக்கு அவுட் சைட் சான்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி அவுட்டரே வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலுமே அவங்களுடைய ஸ்குவாடெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இப்பதான் செட் ஆயிருக்கு, பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சாக் பண்ணிட்டாங்களா ஹர்திக் பாண்டியாவா என்னங்கிறதே தெரியல. ஹர்திக் பாண்டியா பத்தி இன்ஃபர்மேஷன் வரல. சூரியகுமார் யாதவ் வந்ததுக்கப்புறம் 230 கூட சேஸ் பண்றாங்க மும்பை இந்தியன்ஸ். அந்த மாதிரியான ஒரு ஸ்குவாடு மறுபடியும் அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் கிடைச்சிருக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸ் தோத்துட்டு இருந்தவங்க இப்போ லைனா பேக் டு பேக் வின் அப்படிங்கிற அந்த பழைய வழிக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய பவுலிங் அட்டாக் இருக்கிறதுலே வீக் அதுதான் சொன்னப்போ இருக்கிறதுலே பெஸ்ட் அதுதான்ப்பா அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. பிகாஸ் சிஎஸ்கே தான் இப்போ வரைக்கும் நம்பர் 1 பவுலிங் அகாடமி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ 9.0 சம்திங் என்னமோ வச்சிருக்கிறாங்க. அவங்க தான் நம்பர் 1. அதுக்கப்புறம் தான் மற்ற டீம்ஸ் எல்லாம் குஜராத் டைட்டன்ஸ், ஆர்சிபி இவங்க எல்லாமே வராங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணி பார்த்தாலுமே ஆல்மோஸ்ட் சிஎஸ்கேக்கு ஜிடி, எஸ்ஆர்எச், ஆர்ஆர், ஆர்சிபி, பஞ்சாப் இவங்களுக்குள்ள தான் மொத்த போட்டியுமே அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கணும். சிஎஸ்கே ரீசெண்ட் டைம்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பேட்டிங்கில் மட்டும் ஒருத்தர் ஷாட்டுங்க அது மட்டும் கம்மியாகுது. ஏன்னா டெவால் பிரேவ், சிவம் துபே பெருசாக ஃபார்ம்ல இல்லை. 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. அந்த டாப் 4 வச்சு தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறது உறுதியாயிருக்கு. ஸோ மிடில் ஆர்டர் மேலே ஒரு கேள்விக்குறி இருக்கு. ஒரு 200+ சேஸ் பண்ணுறாங்க, பவுலிங்கில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போயிட்டாங்க அப்படின்னா சிஎஸ்கே கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்னு தோணுது. இல்லை ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்துட்டு 200 போட்டுட்டு அதான் பெரிய டீம்ஸ் கூட டிஃபெண்ட் பண்ணுவாங்களான்னு டவுட் தான். பட் ஆனால் சூப்பராக ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல விஷயம் என்னன்னா ரிமைனிங் கேம்ஸ் எல்லாமே 2 எல்எஸ்ஜி கூட ஒரு கேமு. அதை எப்படியாவது ஜெயிச்சிருவாங்கங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அதை முடிச்ச உடனே பார்த்தோம் அப்படின்னா இன்சைடு வருவாங்க. வந்ததுக்கப்புறம் எஸ்ஆர்எச் அண்ட் ஜிடி டாப் 2, அதாவது டாப் 2 4க்குள்ள போகக்கூடிய அந்த டீம்ஸ்குள்ள 2 மேட்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. இது எல்லாமே சிஎஸ்கே ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஆர்ஜிபிக்கும் ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்த காலம் போய் பிரகாசமான சான்ஸு. ஏன்னா அவங்க ஆல்ரெடி டாப் 2ல தான் இருக்கிறாங்க. பட் ரிமைனிங் மேட்ச் திடீர்னு ஒரு நடுவில் வந்துட்டு ஒரு 2 தோல்வி வந்ததுக்கப்புறம் அவங்களும் ஆல்மோஸ்ட் கீழே இறங்கிடுவாங்களோ. இப்போ ஆல்மோஸ்ட் அவங்க ஒரு 2 கேம் தோத்து சிஎஸ்கே ஒரு 2 கேம் ஜெயிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிமிலர் பாயிண்ட்ஸ்ல தான் வருவாங்க. ரன் ரேட் தான் முடிவில் இருக்கும். ஆனால் அவங்களுக்கும் ஃபார்ச்சுனேட்லி அந்த ரன் ரேட் அப்படிங்கிறது எங்கேயோ இருக்கு, வேற லெவலில் புஷ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஆர்சிபி, பஞ்சாப் ஆல்மோஸ்ட் ஒரு கம்ஃபர்டபுள்னு சொல்லலாம். இப்போதைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அந்த 3 and 4 பொசிஷனுக்கு 4லேருந்து 5 டீம் போட்டி போடுறாங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயம். லெட்ஸே என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். சரி, ஓகே, அட்டவணையை பார்த்துருவோமா? ஸோ பிளே ஆஃப்ல எங்கெங்க மேட்ச் நடக்குது அப்படின்னா எடுத்த உடனே குவாலிஃபயர் 1 HBCA ஸ்டேடியம் தர்மசாலாவில் பார்த்தோம் அப்படின்னா பிளே ஆஃப் உடைய அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச், அதாவது குவாலிஃபயர் 1 அப்படிங்கிறத வந்துட்டு வச்சிருக்கிறாங்க. மே 26 நடக்குது. எப்பா என்ன ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டேடியம். பட் என்ன அப்படின்னா நைட் டைம்ல நடக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்துட்டு பெருசாக அந்த நீங்கள் வியூஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு தெரியாது. அந்த ஸ்டேடியம் உடைய கெப்பாசிட்டியும் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கம்மி அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஃபைனலுக்கு எனக்கு தெரிஞ்சு குவாலிஃபயர் 1க்கு வந்துட்டு ஒரு வேற ஏதாவது கிரவுண்டு சூஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா பகல் மேட்ச் எல்லாம் இங்கே போட்டிருக்கலாம்ங்கிறது தான் என்னுடைய தாட்டு. பட் தர்மசாலாவை சூஸ் பண்ணியிருக்காங்க மே 26. அடுத்தது குவாலிஃபயர் 2வும் எலிமினேட்டரும் ஒரே கிரவுண்டில் தான் இருக்குது. நியூ இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் நியூ சண்டிகரில் தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த 2 மேட்ச் நடக்குது. 27 மற்றும் 29 எலிமினேட்டர் மற்றும் குவாலிஃபயர் 2 அங்கே தான் நடக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ ஒரு குட் ஸ்டேடியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம்.
அண்ட் ஃபைனல் அகமதாபாத். எக்ஸ்பெக்ட் பண்ண ஒன்று தான். ஏன்னா பெங்களூரில் இந்த பிரச்சனை நடந்துச்சு அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு அப்புறம் கண்டிப்பாக அங்கே மேட்ச் நடத்த மாட்டாங்கங்கிறது தெரியும். அகமதாபாத் தான் நெக்ஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஆர்சிபி மட்டும் கொஞ்சம் அந்த ப்ராப்ளம் நடக்காமல் இருந்திருந்தா இங்கே ஃபைனல் ஆடி மறுபடியும் ஹோம் கிரவுண்டில் ஒரு ஃபைனல் ஆடி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்திருக்கும். அது நடக்காமல் போச்சு. அகமதாபாத்தில் ஃபைனல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறேன். ஸோ இதுதான் இப்போ வந்திருக்கக்கூடிய ஓவரால் தகவல் கைஸ். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். லாஸ்ட் 20 டேஸ் சும்மா தீயா போக போகுது. ஐபிஎல்லோட வீக் ஃபயர் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ நீங்கள் எந்த டீமுக்கு சப்போர்ட்டு, எந்த டீம் கண்டிப்பாக போயிடுவாங்க, யார் ஃபைனல், யார் டாப் 4 அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னொரு வீடியோ வந்து மீட் பண்ணுறேன். See you soon guys.